என் மண் என் மக்கள். அதில் ஒன்றும் மோடி பாத யாத்திரையில் கலந்துக்கல. அது முடிவு அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதில் என்றைக்குமே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தமிழர்களுக்கு முக்கியமான பல விஷயங்களை செய்து கொண்டிருப்பது தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் பாரத பிரதமராகி நம்ம இந்தியாவில் அரியணையில் அமர்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் ஜெயிக்குமாங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்வி. என்னன்னா, தேர்தல் என்பதே வெறும் கூட்டணி கணக்கு. இது அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருந்தால் ரெண்டு பேருக்குமே பலமாக இருந்திருக்கும். அதிமுக என்பது சுமார் 1.5 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட ஒரு கட்சி அடிப்படையாக. பாஜக என்பது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் இப்போது 3%லேருந்து 3.5% இருக்கலாம். இல்லைன்னா அவர் 300% இருக்குன்னு அவர் சொல்லலாம். அவர் என்ன வேணால் சொல்லலாம். அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே சரியாக தவறாங்கிறது மே மாதம் தெரியும். எனக்கு அண்ணாமலையெல்லாம் எனக்கு பெரிய எனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய எதிரி அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அண்ணாமலை அரசியலுக்கே புதுசு. அவர் போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்தணும்னு பண்ணும்பொழுது அவர் கண்ணில் படுறவங்கெல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நல்லவங்க போலீஸ் கண்ணில் படத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவரை மாதிரி போலீஸுக்கு கண்ணில் பட வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு ரொம்ப பழைய திமுகவுடைய 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை வெளில விடுறேன், அது விடுறேன் அப்படிங்கிறாங்க. இடி கேஸோ இன்கம் டேக்ஸ் ரைடோ அது அதனுடைய ப்ராசஸ் படி நடக்குது. அது நடக்கும்போது அண்ணன் சொல்லித்தான் நடந்ததுன்னு கொஞ்சம் குதூகலிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள்மாங்க, அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அதற்கு மேலே ஒன்றுமே இல்லை. மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை. விஜய்க்கு மிக வலுவான அடித்தளத்தோடு தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கார். ஓகே, அதே போல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்றைக்கே போட்டேன். ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன். அந்த இக்கை சேர்த்திருக்கார். இதுவே என்னது காட்டுதுன்னா, ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறு இன்னைக்கு விஜயை போய் நீ ஜோசப் விஜயா அதுவான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர் இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தலில் நிற்க முழு உரிமை உண்டு. ஸோ அவரை 2026 தான் வரப்போறேன்றார். அப்போ என்ன நினைக்கிறாரு, இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு உண்டான விஷயங்களை செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு பட்டாளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக விஜய் தான் அடுத்த முதல்வர் அதெல்லாம் நான் சொல்ல முதல்வர் வந்தாலும் சரி வரல எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனால் அதே சமயம் விஜய் வரப்போறார் அப்படின்னு சொன்னா பத்தியா அங்கே ஒரு துண்டு போட்டு வைக்கிறான்னா, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நான் அரசியலே வேண்டான்னு சொன்ன காலகட்டத்தில் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்னை கூப்பிட்டார். அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர் சொல்லி தான் வந்தேன். நான் இனிமேல் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன், நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கே நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட நிறைய பேர் நீங்களே பண்ணலாமே, நான் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும், எனக்கு பிரச்சாரம்னா எனக்கு ஒரு ஊர்தி வேண்டும், எனக்கு கட்சி எனக்காக அப்பாயிண்ட் பண்ணி நான் பிரச்சாரத்தில் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸில் நம்மளை முக்கியமாக போட்டு நமக்கு டூர் ரெடி பண்ணினா நம்ம போகலாம். இல்லையா, கர்நாடகாவில் கூப்பிடுறாங்க, கர்நாடகாவில் போய் பிரச்சாரம் பண்ணுறேன். கர்நாடகாவில் சீட்டு ஜெயிச்சாலும் அது மோடிக்கு தானே நல்லது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னை அழைக்கணும். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அப்படி யாரும் அழைக்கலையா, சந்தோஷமாக நான் அமெரிக்காவுக்கு கிளம்பி என் பொண்ணு வீட்டுக்கு போய் 15 நாள் சந்தோஷமாக நல்ல ஏசியில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே யார் நல்லவனோ பார்த்து ஓட்டு போட்டு
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.